ஹாய், வெல்கம் டு இட் இஸ் அட் ஐஐடி. ராஷ்டிர பாஷாவோடைய 50% போர்ஷன்ஸை பார்க்கலாம். நான் கொஷின் பேப்பரை வச்சு சொல்லி தரேன். நீங்கள் வந்து புக்கில் உங்கள் புக்குக்கு பின்னாடி கொஷின் பேப்பர் இருக்கும், அதில் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்தந்த பேஜ் ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. फर्स्ट रोमन लेटर. कवि और कविता का नाम बताते हुए किन दो पद्यांशों का भावार्थ हिंदी में लिखिए. போயமுடைய இஆர்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 2 எழுதணும். ஒரு இஆர்சிக்கு 5 மார்க், டோட்டலாக 10 மார்க். புக்கில் பேஜ் நம்பர் 189 இஆர்சி கொடுத்துருக்காங்க. நமக்கு டோட்டல் போர்ஷன் 1 to 7. இப்போ 7 வந்து 8 லெசனாக இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு பாதியாக பிரிச்சோம்னா 1 to 4 லெசன். 1 to 4 லெசன்ஸில் இருக்கிற எல்லா இஆர்சியும் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸோட இஆர்சியை படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களால் ஈஸியாக 2 இஆர்சியை अटेंड பண்ணிடலாம். 10 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். सेकेंड रोमन लेटर. कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. போயமுடைய இஆர்சி வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு இஆர்சி போயமுடைய எஸ்ஏ ஏதாவது ஒரு எஸ்ஏ அட்டென்ட் பண்ணால் போதும். பேஜ் நம்பர் 198 போயம் எஸ்ஏஸ் இருக்கு. இதுலேயும் டோட்டலாக 1 to 7 லெசனை நம்ம 1 to 4 லெசனை வந்து ஆஃபாக எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஏதாவது ஒரு எஸ்ஏ நீங்கள் நல்லா படித்தாலே வந்துடும். ஏன்னா டோட்டலாக இருக்கிறதே 4 எஸ்ஏ தான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4லேயுமே உங்களுக்கு வந்து எஸ்ஏஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அந்த ஒரு எஸ்ஏவை நீங்கள் படிச்சுக்கலாம். थर्ड रोमन लेटर. किन्हीं दो दोहों का कंदस्त रूप ज्यों है का त्यों है लिखिए. டோட்டலாக நமக்கு வந்து 4 தோஹே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 தோஹே அட்டன் பண்ணணும். 2 தோஹேக்கு 5 மார்க். புக்கில் பேஜ் நம்பர் 19 இருக்கு. கபீருடைய தோஹே வந்து 3 நமக்கு வந்து மெமரி போயம். ரஹீம்ல வந்து 3 தோஹே வந்து நமக்கு மெமரி. இல்லை நமக்கு வந்து கபீர் தான் வந்து 50% போர்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே கபீர் தோஹை படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஏதாவது 2 தோஹைவை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். नेक्स्ट फोर्थ रोमन लेटर. किन्हीं दो गजलों का भावार्थ हिंदी में लिखिए. இது வந்து கசல் இஆர்சி பேஜ் நம்பர் 195 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக கசல் போர்ஷன்ஸ் இஆர்சி வந்து 1 to 10 இருக்கு. நமக்கு இதை வந்து ஆஃபாக பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து 1 to 5. 1 to 5 படிக்கிறது பெஸ்ட்டு. நாம் இங்கே எழுத போகிறது 2 கசலுக்கு இஆர்சி தான் எழுத போகிறோம். ஸோ ஏதாவது 1 to 5 ஏதாவது 3 படிச்சிங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் வந்து அதில் 4 கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து 3 நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 2 வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5th रोमन लेटर. किन्हीं 5 का अर्थ हिंदी में लिखिए. அதாவது சினானிம்ஸ் டோட்டலாக 10 கொடுக்குறாங்க. நீங்கள் 5 எழுதினா போதும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க். பேஜ் நம்பர் 202 1 to 10 லெசன் உடைய சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 50% போர்ஷன் அப்படிங்கிறனால 1 to 5 லெசன்ஸ் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸை பக்காவாக வந்து சினானிம்ஸ் படித்தோம். ஒன்று ஃபர்ஸ்ட் 3 லெசன் எடுத்துக்கோங்க, இல்லை லாஸ்ட் 3 லெசனாக எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் 3 லெசனாக படிச்சிங்க அப்படின்னா வந்து 5 சினானிம்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 6th रोमन लेटर. किन्हीं 5 का वाक्यों में प्रयोग कीजिए. வாக்கியமே பிரயோக कीजिए சென்டென்ஸ் மேக்கிங். இதுலேயும் வந்து டோட்டலாக 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 5 தான். ஸோ ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்க்கு 2 மார்க் அப்படிங்கிறதுனால 5 அட்டன் பண்ணிங்கன்னா 10 மார்க். பேஜ் நம்பர் 204 புக்கில் வந்து 204 கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே 10 லெசன் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸில் 1 to 5 லெசன்ஸ் தான் நமக்கு இப்போ 50% போர்ஷன். ஸோ இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசனும் இல்லை லாஸ்ட் 3 லெசனும் படிச்சிங்க அப்படின்னா வந்து 5 சென்டென்ஸ் மேக்கிங்கை அட்டன் பண்ணிடலாம். नेक्स्ट 7th रोमन लेटर. निम्न गद्यांश को ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्नों के उत्तर लिखिए. அதாவது காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதிலிருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். இது வந்து பேஜ் நம்பர் 206 1 to 10 லெசனுடைய காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு போர்ஷன் வந்து 1 to 5 லெசன் தான். இதில் வந்து சாய்ஸஸே கிடையாது அப்படிங்கிறதுனால டோட்டலாக 1 to 5 லெசன்ஸுமே வந்து படித்தாதான் வந்து அட்டன் பண்ண முடியும். இது படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்தாலே போதும். பேராகிராஃப்லேருந்து ஈஸியாக எழுதிக்கலாம். नेक्स्ट 8th रोमन लेटर. किन्हीं 2 प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए.
அதாவது ரெண்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். டோட்டலாக 6 கொடுத்துருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 210 வந்து 1 to 10 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு போர்ஷன் வந்து 1 to 5 லெசன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் 3 லெசனோ இல்லை லாஸ்ட் 3 லெசனோ எது படித்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணிடலாம். இப்போ 5 லெசன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே 6 கொஷின் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு லெசன்லேருந்து ரிப்பீட்டடாக வரும் கொஷின்ஸ், மற்றதெல்லாம் ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒன்று எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது 9th रोमन लेटर. किसी एक पाठ का सारांश लिखिए. ஒரு லெசனுடைய எஸ்ஏ கேட்குறாங்க. எஸ்ஏ பேஜ் நம்பர் 213 214 இருக்கு. 1 to 10 லெசனா நம்ம 1 to 5 லெசனா இங்கே ஷஃபிள் பண்ணிக்கிறோம். 50% 1 to 5 லெசன்ஸ் தான். இதில் நீங்கள் ஏதாவது 2 எஸ்ஏ படித்தாதான் இங்கே வந்து டோட்டலாக நமக்கு 1 to 5 லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ஆப்ஷன் வந்து 4 கேட்டிருக்காங்க. 4ங்கிறதுனால 4 எஸ்ஏ வந்துடும், ஒரே ஒரு எஸ்ஏ மட்டும்தான் வராது. ஸோ நம்ம ஏதாவது 2 எஸ்ஏ படித்தோம் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எஸ்ஏ கண்டிப்பாக வரும். இதில் 3rd எஸ்ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எஸ்ஏவாக இருக்குது. நெக்ஸ்ட் 10th रोमन लेटर. किसी एक एकांकी का सारांश लिखिए. एकांकियोடைய ஒரு எஸ்ஏவா, அதாவது ட்ராமாவுடைய ஒரு எஸ்ஏவா எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 219. டோட்டல் போர்ஷன் வந்து 1 to 5 லெசன்ஸ் இருக்கு. நாம 5 வந்து 6 லெசனா இருக்கிறத அசியூம் பண்ணிட்டு பிரிச்சோம்னா 1 to 3 லெசன். ஸோ ஏதாவது ஒரு எஸ்ஏ படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கிற எஸ்ஏ வந்துடும். இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எஸ்ஏவுமே வந்துடும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த எஸ்ஏவை நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 11th रोमन लेटर. किसी एक पात्र का परिचय दीजिए. அதாவது கேரக்டர் ஸ்கெட்ச் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 222ல கொடுத்துருக்காங்க கேரக்டர் ஸ்கெட்ச். ஒவ்வொரு லெசன்லையும் 2 கேரக்டர்ஸ் இருக்கு. டோட்டல் லெசன் 1 to 5 அப்படி 1 to 5 நாம் எடுத்துக்க போகுது 1 to 3 லெசன்ஸ்ல இருந்து. ஸோ ரீட் ஏதாவது ஒரு லெசனுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் நீங்கள் எந்த எஸ்ஏ படிக்கிறீங்களோ அதனுடைய கேரக்டர் ஸ்கெட்சே படிச்சிங்க அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கேரக்டர் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணல. இங்கே வந்து 5 டோட்டலாக 5 கொடுத்துட்டு அதில் நீங்கள் 1 தான் எழுத போகிறீங்க. ஸோ எந்த லெசன் எஸ்ஏ படிக்கிறீங்களோ அதனுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் அதனுடைய இஆர்சி எஸ்ஏ படிச்சிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 12th रोमन लेटर. किन्हीं 2 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. அதாவது அந்த ட்ராமாவினுடைய கொஸ்டின்ஸஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 5 கொடுத்துட்டு நீங்கள் 2 அட்டன் பண்ணுறதா இருக்கும். அது 2 அட்டன் பண்ணிங்கன்னா 5 மார்க். கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பேஜ் நம்பர் 227ல இருக்கு. 1 to 5 லெசன்ஸ், நம்ம 1 to 3 லெசன்ஸ் நல்லா படிச்சுக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது 2 லெசன் படிச்சிங்க அப்படின்னாவே வந்து நீங்கள் ஈஸியாக 2 கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். இங்கே நமக்கு கேட்கறது 3 லெசன்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. எப்படி இருந்தாலும் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. नेक्स्ट 13th रोमन लेटर. संदर्भ सहित किन्हीं 2 का भाव समझाइए. அதாவது ட்ராமாவோட இஆர்சி கேட்டிருக்காங்க. டோட்டலாக 5 கொடுப்பாங்க. நீங்கள் எழுத வேண்டியது 2. ஸோ ஒரு இஆர்சிக்கு 5 மார்க். ஸோ டோட்டலாக 10 மார்க். இஆர்சி பேஜ் நம்பர் 229ல இருக்குது. டோட்டலாக 1 to 5 லெசன்ஸ் எடுத்துக்க போகிறது 1 to 3 லெசன். இதுலேயும் அதே மாதிரி 2 லெசன் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் 2 அட்டன் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இஆர்சி. இல்லை அதாவது ஒரு லெசன் படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பெட்டர் 2 லெசன் படிக்கிறது இன்னும் பெட்டர். ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் रोमन लेटर. किसी एक कहानी का सारांश लिखिए. அதாவது ஸ்டோரியினுடைய எஸ்ஏ கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 234. டோட்டலாக 1 to 5 லெசன்ஸ் இருக்குது. நம்ம 1 to 3 லெசன்ஸாக எடுத்துக்க போகிறோம். இங்கே 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த எஸ்ஏ வந்துடும். ஸோ அதில் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் किसी एक महान व्यक्ति की जीवनी का सारांश लिखिए. இதுலேயே வந்து 4 கொடுத்துட்டு உங்களை வந்து 1 எழுத சொல்ல போகிறாங்க. டோட்டலாக 10 மார்க். பயோகிராஃபி வந்து பேஜ் நம்பர் 239ல இருக்குது. டோட்டலாக 1 to 7 லெசன்ஸ் நமக்கு 7 லெசனாக இருக்கிறதுனால 8 அப்படிங்கிற மாதிரி நம்ம லெசன்ஸ் அசியூம் பண்ணிவிட்டு 1 to 4 லெசன் தான் நமக்கு யூஸ்வல் போர்ஷனாக எடுத்துக்க போகிறோம். இதுலேயே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எஸ்ஏ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எஸ்ஏ வந்துடும். ஏன்னா 4 ஆப்ஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 4 கேட்க போகிறாங்க. ஸோ ஏதாவது ஈஸியாக இருக்கிற ஒரு எஸ்ஏ எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் 3rd रोमन लेटर. किसी एक
விஷய பர் நிபந்த் லிக்கியே. ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஜெனரல் எஸ்ஏ இது, அதை பற்றி நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். டோட்டலாக வந்து இதுக்கு 15 மார்க், ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணால் போதும். பேஜ் நம்பர் 245ல் எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இது வந்து 10 எஸ்எஸ், 1 to 10 எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 50% போர்ஷனாக 1 to 5 எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் 2 எஸ்ஏ படிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் இல்லை ஏதாவது 2 கண்டினியூஸாக வர மாதிரி எஸ்ஏஸ் படிச்சிங்க, ஏதாவது 2 எஸ்ஏ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எஸ்ஏ வந்து வந்துடும். नेक्स्ट 4th रोमन लेटर, किन्हीं 3 का भिन्न भिन्न अर्थमें वाक्यों में प्रयोग कीजिए. டோட்டலா வந்து 6 கொடுத்துருக்காங்க. நீங்க எழுத போறது 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 அட்டன் பண்ணீங்கன்னா 6 மார்க். பேஜ் நம்பர் 162ல கொடுத்துருக்காங்க புக்ல. டோட்டலாக நமக்கு வந்து 1 to 25 இருக்கு. பட் 25 அப்படிங்கிறதுனால ஆஃப் ஆஃப் த போர்ஷன் தான் 1 to 13 தான் நமக்கு. ஸோ 1 to 13 படிக்கிறது நல்லது. 13 படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 1 to 7 படிச்சிங்கன்னா அதுலேருந்து எப்படியும் வந்து 3 வந்து உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். அடுத்த 5th ரோமன் லெட்டர், ஷமானார்த்த சப்த லிக்கியே. இதுக்கு வந்து சாய்ஸஸே கிடையாது. 6 கொடுத்துருக்காங்க, நீங்கள் 6மே அட்டன் பண்ணணும். பேஜ் நம்பர் 164ல் சமானார்த்த சப்த கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 45 இருக்கு. 45ல் பாதி அப்படிங்கிற போது 1 to 24 படித்தா போதும். பட் இதுல நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கன்ஃபார்மாக எப்படி வந்து ஷஃபிள் பண்ணி எடுப்பாங்கங்கிறது டவுட் தான். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லாக படிச்சுக்கிறது பெட்டர். அடுத்த 6th ரோமன் லெட்டரில் வச்சன் பதிலியே. வச்சன் பதிலியோ 6 கொடுக்குறாங்கன்னா 6மே அட்டன் பண்ணணும், சாய்ஸஸ் கிடையாது. பேஜ் நம்பர் 164 165ல் கொடுத்துருக்காங்க வச்சன் பதிலியே. டோட்டலாக 1 to 6 காலம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 காலம் வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அகாராந்த் ஸ்ரீலிங்க சப்தோன்கோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் படிச்சாலே போதும். இது பெட்டர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சுக்கிறது பெட்டர். அப்போ தான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்த வர எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து திருப்பி இதை படிக்க வேண்டியது இருக்காது. பட் முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 காலம் வரைக்கும் படிச்சுக்கோங்க. அடுத்து 7th ரோமன், लिंग बदलिए. लिंग बदलिए बुक्ல பேஜ் நம்பர் 167 ல கொடுத்துருக்காங்க. டோட்டலா 1 to 54 இருக்கு. அதுல ஆஃப் ஆஃப் த போர்ஷன் 1 to 27 வரைக்கும் நம்ம படிக்கலாம். இதுவும் வந்து நம்பர் இல்லை அப்படிங்கிறதுனால பெட்டர் ஃபுல்லா படிச்சுக்கிறது நமக்கு பெட்டர். அடுத்த 8th रोमन लेटर, किन्हीं 2 वाक्यों का वाच्य बदलिए. அதாவது சேஞ்ச் ஆஃப் வாய்ஸஸ். பேஜ் நம்பர் 168ல கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 1 to 24 சென்டென்சஸ் இருக்கு. இதில் வந்து நம்ம 1 to 12 சென்டென்சஸ் படித்தா போதும். 24ல் பாதிங்கிற போது 1 to 12 சென்டென்ஸ். இதில் இருந்து உங்களுக்கு மோஸ்ட்லி சென்டென்சஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 9th ரோமன் லெட்டர், சூச்சனா கே அனுசார் பதலியே. இதுவும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. 2 கொடுத்துப்பாங்க, 2மே வந்து நம்ம அட்டன் பண்ணணும். புக்கில் பேஜ் நம்பர் 169 170ல இருக்கு. டோட்டலாக வந்து 1 to 16 சென்டென்சஸ். 16ல் ஆஃப் அப்படிங்கிற போது 8 சென்டென்சஸ். ஸோ 1 to 8 சென்டென்சஸில் படித்தா போதும். அதுலேருந்து எப்படி இருந்தாலும் 2 சென்டென்சஸ் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். नेक्स्ट 10th रोमन लेटर, किन्हीं 2 कहावतों को समझाइए. இதில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. நாம் வந்து ஏதாவது 2 அட்டன் பண்ணினா போதும். கஹாவத்தில் பேஜ் நம்பர் 171 172 டோட்டலாக 1 to 10 கஹாவத் இருக்கு. இதில் நாம் வந்து 1 to 5 தான் நமக்கு இப்போ போர்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் 3 இல்லை லாஸ்ட் 3 அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து 2 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 11th रोमन लेटर, प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஆ அப்படிங்கிற போது அதில் வந்து டோட்டலாக பேராவாக கொடுத்துருக்காங்க. ஆ அப்படின்னு வரும்போது இதில் வந்து வெறும் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக 1 to 10 இருக்குது. இந்த பேஜ் நம்பர் 256ல் இருக்குது. இந்த 1 to 10 அப்படிங்கிற போது நம்ம 1 to 5 தான் நமக்கு உண்டான போர்ஷன்.
இதில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு தான் ரிப்பீட்டடாக வருது. மோஸ்ட்லி 1 to 5 வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. 1 2 3 நல்லா படிச்சுக்கோங்க, மீதி 2 ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. எது வந்தாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்குற டிரான்ஸ்லேஷனில் வந்து மொத்தம் 1 to 25 சென்டென்சஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு 25 அப்படிங்கிறதுனால 1 to 13 சென்டென்ஸில் இருந்து தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 1 to 13 சென்டென்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா இது ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறதுனால 5மே நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருக்கும். அடுத்து 12th ரோமன் லெட்டர். ஹிந்தி மே அனுவாதி கீஜியே, அதாவது கொடுத்துருக்கிறத நம்ம வந்து ஹிந்தியில் எழுதுகிறோம். பேஜ் நம்பர் 273 to 275 வரைக்கும் இருக்குது. இதுலேயும் டோட்டலாக 1 to 10 லெசன்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து பாதி எடுத்துனா 1 to 5. மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக வருது. 1 to 3 தான் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அதில் ஏதாவது பார்த்தா கண்டிப்பாக அது வந்து வந்துடும். போர்ஷன்ஸை தனி பேப்பரில் காலம் வைஸில் எழுதி நான் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு படிக்கும்போதும் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.